சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, என்ன இசு? உங்க சேட்டெல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இருங்களேன். நான் ஒன்னும் பண்ணலையே இசு. இருங்க, அத்தை கையில கைத்த கட்டிட்டு உங்களுக்கு இருக்கு. மங்கையம்மா, அந்த கயிறை கொடுங்க. அத்தை, உங்க கையில இந்த கயிறை கட்டி விடுறேன், இருக்கட்டும். ஈஸ்வரி, கிரிஜா எப்படி இருக்கா? போய் பாத்தியா? இல்லத்த, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போவே கிரிஜா மேடம் சம்பத் சார் என்ன பார்க்க விடல. கிரிஜா மேடம் கோமால இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ நானும் சின்னையாவோ அவங்களை எப்படி போய் பார்க்க முடியும்? எல்லாம் சரிதான், ஆனா அது எப்படி யாரும் பார்க்காம இருக்க முடியும்? அவ எப்படி இருக்கான்னு போய் பார்த்தா தானே சரியா இருக்கும். அத்தை, டாக்டர் கிட்ட பேசினேன், அவங்க கோமால தான் இருக்காங்களாம். சிவியரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா யாராவது போய் அவளை பார்க்கணும்ல, அதான் சரியா இருக்கும். மங்க, என்ன நீ ஒண்ணு பண்ணு. ஈஸ்வரியோ அழகோ போனாதானே சம்பத் கோவப்படுவான். நீ துர்காவை கூட்டிட்டு போய் கிரிஜா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு. சரி அண்ணி, நாளைக்கே போய் பார்த்துட்டு வரோம். வணக்கம் டாக்டர். குட் ஈவினிங். அப்பா வரலையா திவ்யா? வருவாரு டாக்டர். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன டாக்டர்? நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்கப்ப அவங்க கிட்ட பழைய விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. அவங்க ஆழ் மனசுக்குள்ள அந்த ஞாபகம் எல்லாம் தோணுற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அதனால தான் அவங்க கோமால இருந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்கு. சரிங்க டாக்டர். ஓகே, டேக் கேர். மா, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏமா நீ இப்படி படுத்திருக்க? உனக்கு எந்திரிச்சு வரணும்னு ஆசையே இல்லையா? ஈஸ்வரிய தோக்கடிச்சு உன் காலடியில விழ வைக்கணுங்கிற உன்னோட வெறி எங்கம்மா போச்சு? நீ என்னடானா இப்படி படுத்திருக்க? ஆனா அந்த ஈஸ்வரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்துக்கு நம்ம முடிவு கட்ட வேண்டாமாமா? அவளை நம்ம அழ வைக்க வேணாமாமா? அதுக்கு நீ முதல்ல கோமால இருந்து மீண்டு வர வேண்டாமாமா? மா, முக்கியமான ஆட்ட நேரத்துல நீ இப்படி படுத்து கிடக்கலாமாமா? மா, எந்திரிச்சு வாமா, இதுதான் நம்ம இறங்கி ஆட வேண்டிய நேரம். நீ என்னடானா இப்படி ஆடாம அசையாம இப்படி படுத்து இருக்கேமா? நீ வந்தனா ஈஸ்வரிய உண்டில ஆக்கிடலாமா? அம்மா, நான் பேசுறது உன் காதல விழுதாமா? உனக்கு கேக்குதாமா? நம்ம ஈஸ்வரிய விடக்கூடாதுமா. உன்னை நினைச்சு நான் அழுத அழுகைய, நான் விட்ட கண்ணீர அந்த ஈஸ்வரியும் விடணுமா? அவ கதறி அழணும். டிரான்ஸ்பார்மரை தொட்ட மாதிரி தவறி போய் நம்ம மேல கை வச்சிட்டோமேன்னு அவ நினைச்சு நினைச்சு துடிக்கணும். இதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல நீ நல்லபடியா குணமாகி எந்திரிச்சு வரணுமா? அம்மா ப்ளீஸ் வாமா. அம்மா, அப்பா பாவம் இல்லையா? அவரு தனியால போராடிட்டு இருக்காரு. அந்த ஈஸ்வரிய பழி தீக்கிறதுக்கு வெறியோட அலைஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு துணையா நீ இருக்க வேண்டாமாமா?
அவருக்கு பக்கபலமா நீ நிக்க வேண்டாமாமா? மா வாமா, மா உன்னை கெஞ்சி கேக்குறேன், வாமா. அப்பா, டாக்டர். தெரியுமா, டாக்டர் பார்த்து பேசிட்டு தான் வர்றேன். இந்த நேரத்துல கிரிஜா அப்படி கோமால கிடக்குறாளே நினைச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இவ ஒரு பக்கம் இப்படி இருக்கா, இன்னொரு பக்கம் அந்த ஈஸ்வரி என்னடானா வெறி பிடிச்ச வேட்ட நாய் மாதிரி ரத்னவேலை கொண்ட கொலகாரனை கண்டுபிடிச்ச தீர்வுன்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா திவ்யா, வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஈஸ்வரி பக்காவா பிளான் பண்ணி அப்படியே வலையை விரிச்சு வச்சுட்டு இருக்கா. அவளை கண்காணிக்கணும். அப்பா, நான் வீட்ல இருந்தேனா என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுவேன். என்னால இங்கே டே அண்ட் நைட் இருக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேர்டேக்கரை போட்டு அம்மாவை பாத்துக்க அரேஞ்ச் பண்ணுங்க. நான் அப்பப்ப அம்மா வந்து பாத்துக்கிறேன். மத்த டைம்ல வீட்ல இருந்து ஈஸ்வரி என்ன பண்றா ஏது பண்றான்னு அவளோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? சரி திவ்யா. ஆ ஆ போதும். ஆஹா ஆ ஏய், குடிக்க முடியல, வலிக்குது, போதும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஐயோ, வேணாமா, போதும், வலிக்குது, என்னால அபிமா முடியல. இரு இரு. ஏமா ஜூஸ் குடிக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையாம்மா?